ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. ஆமா. தைலாபுரத்துல இதை விட பயங்கரமான சண்டை. தைலாபுரம் அப்பா அம்மா எனக்குள்ள பயங்கரமான சண்டை. ஆமா. இப்ப நீங்க ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை? ஏன் பாக்கலையே நீங்க? இல்லையா? இவரு அங்கிருந்து பாட்டு பாடுறது என்ன? ஆமா, வியாழக்கிழமை எதுக்கு எடுத்தாலும் ஒரு பாட்டு வச்சிருக்காரு. வியாழக்கிழமை பாட்டு வச்சிருக்காரு. ஏன் என்ன கேட்டாலும் சரி, போக போக தெரியும். அடுத்த வரி பண்ணாலே பரவாயில்ல. அதுக்கு நாங்க போக போக தெரியும் அப்படின்னு தான் பாரு. அதுக்கு மேல அவருக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போனது ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டு? என்ன பாட்டு? மாலை சூடும். ஒரே பாட்ட. படம் பிடிக்காது, ஹீரோ பிடிக்காது, படம் வந்து கலாச்சார சீரழிவு. எப்படியா பதில் சொல்லுவேன்? பாட்டாலே பதில் சொல்லுவேன். பாட்டு மட்டும் வேணும், படம் வேண்டாம். சமீபத்துல ஐயா வந்து ப்ளூ சட்டைக்கு போட்டி ஆகிட்டாப்ல ரிவ்யூல. என்னது? ஆமா, டெய்லி படத்தை பார்த்து ரிவ்யூல தான் அவருடைய முக்கியமான வேலையா இருந்தது. அது முக்கியமான படம் அங்க இருக்கு. என்ன? முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அந்த பாட்டு, அந்த படத்தை பார்த்துட்டு அவர் அப்படியே கண்ணீர் விட்டு ரிவ்யூ போட்டிருக்காரு. அதை எவனும் கவனிக்கல. அந்த சண்டை தான் இப்போ வந்து நிக்குது. அதுல ஒரு கேரக்டர் உருவாப்புல. என்னது? சிங்கமுடின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஆமா ஆமா. டவுசர் போட்டு. ஆமா ஆமா. அவரு போய் அவங்க அப்பாட்ட கேட்டா இருப்பாப்ல. என்னது? ஏப்பா நீ செத்து போயிட்டா இந்த செருப்பு எனக்கு தானே? ஆமா. சும்மா செய்தியா சொல்றேன். அந்த படத்துல உள்ள அது பிரச்சனை இல்ல, அது வரைக்கும் கூட ஓகே. இன்னொரு கேப்பாப்ல, எப்ப சாவு? இதை நீங்க அரசியலாக கனெக்ட் பண்ணீங்கன்னா இது வந்து படம். அந்த அவர் படம் பார்த்து ரிவ்யூ போட்டாரு. அந்த படத்துல ஒரு சீன், அவ்வளவுதான் நம்ம